இந்த போதை கலாச்சாரத்தில் தான் நடக்குதுங்கிறீங்க. அப்போ போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல? கேட்டால் ஆப் வச்சுருக்கேங்கிறீங்க, டோல் ஃப்ரீ நம்பர் வச்சுருக்கேங்கிறீங்க. இந்த ஆப்பில் எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? இங்கே அடையாள டிவிகே ஹாஸ்பிட்டல் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது, அங்கே எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டார்கள்? அவர்களுக்கு எத்தனை பேருக்கு ரீஹபிலிட்டேஷன் கொடுத்தீங்க? அது மறுவாழ்வு நடந்து அவர்களுக்கு தொழில் ஆரம்பித்து கொடுத்து இந்த இடத்துல இவர் வேலை பண்ணுறாரு, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு மாடல் இன்டர்வியூ எடுத்தீங்களா? இன்னைய வரைக்கும் ஒரு 1000 அட்வர்டைஸ்மெண்ட் வருது. தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்துக்கான அந்த திட்டத்துக்கான ஸ்டாலின் வருகிறார், உங்களுடன் ஸ்டாலின், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு இந்த மாதிரி மறுவாழ்வு கடிந்த அதுக்கான திட்டங்களை வகுத்து இதனால் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொண்டான். ஒரு வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டு சமூக நலத்துக்கு சம்மந்தமான இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு வீடியோவை இன்றைக்கி தமிழக அரசு வெளியிட்டிருக்கா? பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு ஏன் பணம் செலவழிக்கலை? உங்களை மட்டும் கலைஞர் காப்பீட்டு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதுக்கெல்லாம் வீடியோ வருது. இதுக்கெல்லாம் வீடியோ வரைச்ச முதல்ல போதை கலாச்சாரந்து விடுபட்ட மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல நடக்குது, இதை பாருங்கள். இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே கட்டியிருக்கோம் பாருங்கள், இங்கே எப்படிலாம் இந்த படிமனைகள் நடைபெறுகிறது, மருத்துவர்கள் எப்படி கையாளுறாங்க, அந்த மாதிரி ஒரு வீடியோவை இன்னைய தேதி வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதரர், தமிழக அரசு போட்டிருக்கா? இது செய்ய வேண்டியது சுகாதாரத்துறை துறை. சுகாதாரத்துறை அமைச்சருக்கு ஒரு கேள்வி, திரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு. நீங்கள் மாரத்தான் ஓடுறீங்கிறீங்க, யோகா பண்ணுன்னு சொல்கிறீங்க, வரவேற்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ரீஹபிலிட்டேஷனுக்கான வீடியோக்களை நீங்கள் அடிக்கடி வந்து ஆடில் கொடுக்கறதில்ல, பேப்பரில் ஏன் கொடுக்கறதில்ல? ஏன் மக்களுக்கு டீச்சிங் இது ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சமுதாய பணியாளர்களை அமைச்சு பிட் நோட்டீஸ் கொடுத்து அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குல்ல, முன்னே நடந்துகிட்டு இருந்ததுங்க. நான் பார்த்துருக்கேன். முன்னே நடந்த ரெஜிம்லலாம் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது அந்த மலேரியா இதுக்கு கூட கேம்பெயின் நடத்தினாங்க சுகாதாரத்துறையில், மழை காலத்துக்கு முன்னாடி, மழை காலத்துக்கு அப்புறம். இப்போ இந்த மாதிரி சுகாதாரத்துறையிலேருந்து யாருமே வீடு வீடாக வருதும் கிடையாது சொல்ல. அப்புறம் வீடு வீடாக வரும்போது தான் ட்ரக்கில் இன்றைக்கி ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே உங்களுக்கு தெரிய வரும், அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த மாதிரி நடக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வீடுதோறும் மருந்தகங்கிறேன். வீடுதோறும் மருத்துவத்தை கொண்டு போய் போதை கலாச்சாரம் திருத்தி இந்த பகலை இன்றைக்கி மீட்டெடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு வீடியோ வந்ததா? சொல்லுங்கள். அப்போ எதுக்கு வீடுதோறும் மருத்துவங்கிறீங்க?